இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்கிறது அறிவிக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சீக்கிரமாய் இருக்க போகிறது. உலகத்தினுடைய எல்லா நாடுகளுக்கும் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்பது தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்தை நாம் எப்படி எடுத்துக்கொண்டு அந்த தீர்க்க தரிசனத்திற்கு நாம் ஆயத்தமாயிருக்கிறோம், அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சபைக்கு கடைசியாய் கர்த்தர் வைத்திருக்கிற தீர்க்க தரிசனமே அதுதான். The last prophecy for the church, கடைசி தீர்க்க தரிசனம், சபைக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அதுதான். உலகத்தினுடைய சகல நாடுகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும், அப்பொழுது சபை எடுக்கப்பட்டு விடும். அவ்வளவுதான். அப்ப அதுதான் கடைசி தீர்க்க தரிசனம். இதுதான் கடைசி தீர்க்க தரிசனம் என்றால் அதற்கு நாம் எவ்வளவு ஆயத்தமாக இருக்கிறோம். நேபாள் பகுதியில் நான் சமீபத்தில் சிந்துலி அப்படின்ற ஒரு மாவட்டத்துக்கு நான் போயிருந்தேன். அங்க இருந்த ஒரு போதகர் தன்னிடத்தில் இருந்த ஒரு விசுவாசி என்கிட்ட அனுப்பிச்சு கொடுத்து, இந்த தம்பி நல்ல ஊழியம் செய்வதற்கு வாஞ்சி உள்ளவர், நீங்க நிறைய ட்ரைனிங் கொடுத்து இப்ப நிறைய ஊழியங்கள் செய்யறேன்னு கேள்விப்பட்டோம், என்னால் அதை செய்ய முடியாது, நான் இவரை அனுப்பி வைக்கிறேன், நீங்க உங்களோட நீங்க பார்த்து இன்டர்வியூ பண்ணி அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து நீங்க விரும்புனீங்கன்னா இதே மாவட்டத்தில் இன்னொரு பணித்தளத்தை நீங்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு போதகர் தன்னுடைய விசுவாசியை அனுப்பி ட்ரைனிங் எடுத்து அதே மாவட்டத்தில் இன்னொரு இடத்துல சபையை நீங்க ஆரம்பிங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஒரு நல்ல தேவ மனிதனாய் கட்டாயம் இவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அந்த ரொம்ப இன்டீரியர் பிளேஸ், அங்க இருக்கக்கூடிய கமலா நதி என்று ஓடக்கூடிய ஒரு பெரிய ரிவர் உண்டு, அதுல உள்ள போய் பார்த்தா அங்க அவரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அந்த தம்பிகிட்ட சொன்னேன், நான் பாஸ்டரை கண்டிப்பா மீட் பண்ணணும்னு சொல்லி. சரி நீங்க வாங்க பையா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. ஸோ அவருடைய பெயர் வந்து பகதூர், சோனார் பகதூர். சோனார் என்று சொன்னால் தங்க வேலை செய்யக்கூடிய அந்த ஆசாரிகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய பெயர். ஏன் எனக்கு அவரை பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது, அல்லது ஒரு மாதிரி நான் ஷாக் ஆகி, நாங்கள் 4 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் ஒரு சின்ன ஹாஃப் டவுசர் மட்டும் தான் போட்டிருந்தாரு, ஒரு பனியன் போட்டு வந்திருந்தாரு. சாரி நான் இப்படி வந்தேன்னு யோசித்துக்கிடாதீங்க, உங்ககிட்ட நீங்க சொன்னீங்க அதனால நான் வந்திருக்கிறேன், எனக்கு டைம் ரொம்ப இல்லை, 6 மணிக்கு நான் ஒரு வீட்டு கூட்டம் போகணும், அதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்துட்டு போயிடுறேன்னு சொல்லி அவருடைய இந்த வலது கை, இந்த விரல் 5 விரலுமே இப்படி கீழே விழுந்து கிடந்தது. இந்த கை முழுவதும் சூம்பி போய் இப்படி ஒட்டி இருந்தது. இப்படிதான் கை வச்சிருக்கிறாரு. அவருடைய கால் 2ஐயும் பார்த்தேன், 10 விரலும் தீயில எரிஞ்சு போயிருக்கு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் நீங்க தப்பா எடுத்துக்கிடாதீங்க, இது எப்போ எந்த வயசுல இப்படி நடந்தது? அவர் சொன்னார், எனக்கு 6 to 8 வயசு, எனக்கு வயது ஞாபகம் இல்லை. எங்க அம்மா அந்த அடுப்புல தான் சோறு வைப்பாங்க, அவங்க வச்சுட்டு வெளியில போயிட்டாங்க. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது தீயில உள்ள விழுந்துட்டேன். அது தீ எரிஞ்சதுனால என் கால் விரல் எல்லாம் போயிடுச்சு. கையில கொஞ்சம் தான் எரிஞ்சிருந்தது. ஆனா எங்க ஊர்ல உள்ள ஒரு மருத்துவர் கட்டையை வச்சு கட்டுறேன்னு சொல்லி அவ்வளவு அழுத்தி கட்டினாரு. 2 நாள்ல இதுக்கெல்லாம் கருப்பு கலர்ல மாறிடுச்சு. எனக்கு புரிஞ்சுது, மெடிக்கல்ல அதுக்கு பேர் வந்து VICன்னு சொல்லுவாங்க, வால்க்ஸ்மேன் இஸ்கிமிக் கன்ட்ராக்ஷன் சொல்லி. இதனுடைய பிரஷரை அதிகப்படுத்திட்டா கீழே உள்ள ரத்த ஓட்டம் குறைஞ்சி இந்த சதைகள் எல்லாம் செத்து போயிடும். அப்போ அந்த கலர் மாறின உடனே நாங்கள் வேகமாக போனோம், எல்லாத்தையும் கலட்டினாங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் மறுபடியும் வந்தது, ஆனால் 3 நரம்புகளும் செயல் இழந்து போச்சு. அதனால 6 வயசுலேருந்து என்னுடைய கை இப்படி தான் இருக்கும். எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? என்னுடைய வாழ்க்கையில் நடந்த பெரிய காரியங்கள் நிறைய இருந்தது. அதனுடைய நெருக்கத்தின் மத்தியில் எனக்கு சுவிசேஷம் சொன்னாங்க. ஏன்னா அந்த சிந்துலி மாவட்டத்துக்கு இப்போ போறதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்குது. இது 40 வருஷத்திற்கு முன்னால, அவருடைய வயது இன்றைக்கு 63. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி இந்த மாவட்டத்துக்கு நீங்க வந்தீங்க? இதுதான் என்னுடைய சொந்த மாவட்டம், ஆனா நான் இருந்த ஊர் வேற ஊர். அந்த ஊர்ல இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த பகுதிகளுக்கு வந்து எப்படியாவது ஊழியம் செய்யணும்னு யோசித்தேன். நானே என்னுடைய மனைவியும் ஒரு முடிவு பண்ணோம். அந்த நாட்கள்ல எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கெல்லாம் யாருமே கிடையாது. என்ன செய்வதுன்னு முடிவு பண்ண உடனே ஒரு நாள் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னாரு, உன் வலது கை தான் போச்சு, உன் இடது 2 கால்களுடைய விரல்கள் இவ்வளவுதானே எரிஞ்சிருக்குது, உன்னுடைய இடது கையை பாருன்னு. என்ன ஆண்டவர், இடது கையை வச்சு என்ன வேலை செய்யறது? நீ ஒரு மர ஆசாரிட்ட போய் வேலையை கத்துக்கோன்னு ஆண்டவர் சொன்னாரு. நான் போனேன்.
அதை இழைச்சி அந்த ஜன்னல் செய்வதற்கு மரத்தை இழைச்சி குடிக்கக்கூடிய ஒரு வேலையை நான் கற்றுக்கொண்டேன். இந்த வேலையை நான் பகல்ல ஒரு 3-4 மணி நேரம் நான் செஞ்சு கொடுப்பேன். அதுல வர்ற காசை எடுத்துக்கிட்டு சைக்கிள்ல இன்னொரு நண்பனை சைக்கிள் ஓட்ட வச்சு பின்னாடி உட்கார்ந்து அந்த பகுதிகளுக்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லுவேன். நான் அவற்றை கேட்டேன், எப்படி இந்த காரியத்தை நீங்க செய்ய முடிஞ்சது? இவ்வளவு நாட்கள் எப்படி ஓடி செஞ்சீங்க? எவ்வளவு விசுவாசிகள் உங்கள்கிட்ட வந்திருப்பாங்கன்னு சொன்னேன். அவர் சிரிச்சுட்டே சொன்னாரு, என்னால முடிஞ்ச அளவுக்கும் இந்த ஜனங்கள் இந்த பகுதிகளை நான் சுவிசேஷம் சொல்லாத இடங்களே கிடையாது. ஆனா என்னிடத்துல வெறும் 53 விசுவாசிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த 53 விசுவாசிகளையும் ஒரு தங்கத்தை பொறுக்குவதை போல நான் பொறுக்கி கொண்டு வந்தேன். படிக்க தெரியாது, வேதத்தை அவன் வீட்டுல உட்கார்ந்து தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா மொத்தமா உட்கார்ந்து சொல்லி கொடுத்தா புரியாது. இவனுக்கு ஒரு வேகத்துல புரிஞ்சுக்கிடுவான், இவங்க ஒரு வேகத்துல புரிஞ்சுக்கிடுவாங்க. தனித்தனியா வீடுகள் தோறும் மணிக்கணக்கில் உட்கார்ந்து அவனை கேள்வி கேட்க சொல்லி அப்படித்தான் நான் வேதத்தை கற்றுக் கொடுத்தேன். நான் உங்களுக்கு அனுப்பின அந்த விசுவாசி பையன், இவன் தான் கொஞ்சம் படிச்சவன். ஆனா நான் யோசிச்சேன், இவன் என்னோட கூட இருந்தானா இவன் பெருசா ஷைன் பண்ண முடியாது. ஆகவே உங்களோடு கூட சேர்ந்து அநேகருக்கு, ஆயிரங்களுக்கு இவன் ஆசீர்வாதமா மாறணும். இவனை கொண்டு நான் செய்ய முடியாததை கர்த்தர் இந்த பகுதியில செய்யணும். அதனாலதான் நான் இவனை அனுப்பிச்சு வச்சேன். நான் அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் கேட்கிறேன், நீங்க தப்பா எடுத்துக்கிடாதீங்க. இவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு, இவ்வளவு காரியங்கள் நடந்துருச்சு, உங்களுக்கு வயசு 63 வயசு ஆயிடுச்சு. ஒருவேளை இதற்கு அப்புறம் உங்களால நீங்க எவ்வளவு ஊழியம் செய்ய முடியும், எவ்வளவு தூரம் போக முடியும் தெரியல. நீங்க என்ன உங்களுடைய எதிர்காலத்துக்குன்னு நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கிறீங்க? அவர் சொன்னாரு, பிரதர், எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், இயேசு வரப்போகிறார். நான் சம்பாதித்து வச்ச ஆத்துமாக்களுக்கு அதனுடைய அடிப்படையிலே அவர் எனக்கு கிரீடம் தரப்போகிறார். ஆகவே எத்தனை வயசு ஆனாலும் சரி, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, என் வாழ்க்கையில தேவ கரை என் மேல இருந்து செஞ்சதுக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்க விரும்புறேன். கடைசி வரைக்கும் இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு நான் ஓடிக்கொண்டே இருக்க விரும்புறேன் சொல்லிட்டு அவருடைய வீட்டு கூட்டத்துக்கு அவர் போயிட்டார். ஒரு போட்டோ மட்டும் அவரோட கூட நாங்க எடுத்தோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த அந்த தேவ மனிதனை பார்த்து, இப்பவும் நீங்க வேலை செய்யறீங்களான்னு கேட்டேன். இப்பவும் நான் மரம் இழைக்கிறேன். ஏன்னா என் விசுவாசிகள்லாம் ஏழை விசுவாசிங்க, அவங்களுக்கு நான் ஏதாவது கொடுத்து தான் நான் கொண்டு வர முடியும். படிப்பறிவு இல்லாதவர்கள், கஞ்சியை குடித்து வாழக்கூடியவர்கள். ஆனால் என்னுடைய விசுவாசிகள் நான் அப்படி வைக்க முடியாது. அதனால பகல் நேரங்களில் கொஞ்ச நேரம் வேலை செய்வேன், சாயந்தர நேரங்களில் ஊழியம் செய்வேன். நானும் என்னுடைய மனைவியும் 2 பிள்ளைங்க அவருக்கு இருக்கிறாங்க, அவர்களையும் கூட்டி கொண்டு, அவங்க பையன் தான் வந்திருந்தான். இப்போ ஒரு சின்ன பைக் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பின்னாடி உட்கார்ந்து அவர் வீட்டு கூட்டத்துக்கு போயிட்டு இருந்தார். எனக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை எத்தனை சபைகள் எடுக்கிறதோ இல்லையோ, ஆனால் எங்கேயோ மூலையில கிடக்கக்கூடிய ஒரு மனிதன் தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்பதை மனதிலே வைத்து, இயேசு வரும் பொழுது சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவித்தால்தான், சகல ஜாதிகளும் சுவிசேஷத்தை கேட்டால்தான், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டால்தான் என் இயேசு வர முடியும். என் இயேசு வர வேண்டும் என்றால் நான் பிரயாசப்பட்டே ஆக வேண்டும் என்று 63 வயதில் ஓடின அந்த மனிதனை பார்த்து, என் கூட இந்த மிஷனரி பரத், அவனை பார்த்து சொன்னேன், உனக்கு முன்பா இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த நாட்கள்ல பவுல் அப்போஸ்தலனை போல உனக்கு ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறார். நீ ஓட வேண்டிய தூரம் அதிகம், எழும்ப வேண்டிய தூரம் அதிகம். நம்முடைய சபை நிச்சயமாய் சுவிசேஷ பாரம் உள்ள சபை. ஆனால் இந்த பாரம் இன்னும் அதிகமாக வேண்டும், ஒவ்வொருவருக்குள்ளேயும் வர வேண்டும்.